ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக் வந்து கண்டுபிடிச்சிருக்கம்பா. அதுல வந்து டைம் வந்து எப்படி செட் பண்ணிருக்கு. நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பிறக்கவே இல்லைன்னா அப்ப கடல்ல உள்ள தண்ணி வந்து உப்பாட்டு இல்லாம நம்ம எல்லாருமே குடிக்கிற. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க சொந்த பேட்டரி வாங்க வீடியோக்கு அடி போகலாம். பேட்டரி சார், சார் நீங்கள் ரொம்ப நல்லா படிப்பீங்க, உங்களை விடுங்க சார். இப்ப எல்லாம் நம்ம ஒரு கிளாக் ஏதாச்சும் வாங்குறமேகி அந்த கிளாக்கு வந்து டைம் வந்து செட் பண்றதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா வேற ஏதாச்சும் ஒரு கிளாக்கோ வாட்சோ ஏதாச்சும் ஒன்ன பார்த்து நம்ம வந்து டைமை வந்து செட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் ஒரு கிளாக் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம்பா. அதுல வந்து டைம் வந்து எப்படி செட் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துலயே அந்த டைமை பார்த்து இந்த டைமை நம்ம ஈஸியாட்டு வச்சிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் கிளாக் வந்து கண்டுபிடிக்கம்பா. அதுக்கு டைம் வந்து செட் பண்ணுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்ல ஒருவேளை சில ஆட்களுக்கு தலையில வந்து பேன் கிடைக்கிறது வந்து நம்ம வந்து பார்த்திருப்போம். அவங்களோட பிளட்டை குடிச்சுதானே அந்த பேன் வந்து உயிர் வாழுது. அப்படின்னு அந்த பிளட் வந்து கொடுக்கறது இவங்க தானே அந்த பேனுக்கு. அப்போ ஒருவேளை இவங்க அந்த பேனை வந்து வளர்த்துறாங்கிற ஒரு பெற்று மாதிரி. எவ்வளவு யோசிக்க வேண்டியிருக்கு பாத்தீங்களா? அதான் பதில். இந்த உலகத்துல வந்து சில பேர் வந்து நல்லா படிப்பாங்க, சில பேர் வந்து படிச்சே மாட்டாங்க, சில பேர் வந்து நல்லா ஸ்பீடாட்டு ஓடுவாங்க, சில பேர் வந்து ஸ்லோவாட்டு ஓடுவாங்க, சில பேருக்கு வந்து பிளாக் கலர் வந்து பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஒயிட் கலர் வந்து பிடிக்கும், சில பேர் வந்து நல்ல பணக்காரலாட்டு இருக்கணும், சில பேர் வந்து ஏழையா இருக்கணும், சில பேர் வந்து ஒல்லியா இருப்பாங்க, சில பேர் வந்து வண்ணமா இருப்பாங்க. ஏன் இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமாட்டு இருக்கணும்? ஏன் எல்லாருமே ஒரே மாதிரியாட்டி இருக்க மாட்டாங்க? நான் இப்ப வந்து சொல்ல போற 2 வார்த்தைக்கும் மீனிங் ஒண்ணுதான். ஆனா நமக்கு வந்து ஃபீலிங்ஸ் மட்டும் வித்தியாசமாட்டு நமக்கு வரும். இப்ப நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், நடந்து யாருக்காச்சும் மேல டக்குன்னு இடிக்கிறோம். அப்ப நம்ம வந்து சாரின்னு வந்து சொல்லுவோம். அப்போ வந்து சாரின்னு சொல்லாம நமக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் வராது. சாரி நம்ம அசால்ட்டா சொல்லிட்டு போயிடலாம், சாரி. ஆனா மன்னிச்சிடுங்கன்னு சொல்லும்போது உண்மையில அதுக்கு ஒரு ரியல் ஒரு ஃபீலிங்கே வருது. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பிறக்கவே இல்லைன்னா நம்ம வந்து இப்போ வந்து எப்படி இருந்திருப்போம் நமக்கு தெரியல. மொத்தத்துல கடல் தண்ணியா வந்து உப்பா இருக்கு. கடல் தண்ணியா நம்மளால குடிக்க முடியல. கடல்ல தானே நிறைய தண்ணிகள் இருக்கு. அப்ப கடல்ல உள்ள தண்ணி வந்து உப்பாட்டு இல்லாம நம்ம எல்லாருமே குடிக்கிற தண்ணியாட்டு பொதுவான தண்ணியாட்டு இருந்தேங்கி எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒருவேளை அப்படி இருந்தேங்கி மனிதர்கள் அந்த கடலையை விட்டு வைக்காம கடலையை அழிச்சிருப்பாங்களோ ஒருவேளை. அதனாலதான் கடல் தண்ணி வந்து யாராலையும் யூஸ் பண்ணாம உப்புவெள்ளமா இருக்கும் ஒருவேளை. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துறது. நம்ம இந்த உலகத்துல எல்லாருக்குமே பொதுவாட்டு கிடைக்கிறது டைம் மட்டும் தான் கிடைக்கிறது. நம்ம வந்து பிறந்த நாள்ல இருந்து நம்ம இறந்து போற நாள் வர நம்ம எல்லாருக்குமே பொதுவாட்டு கிடைக்கிறது டைம் மட்டும் தான். இவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படி யாருக்குமே ஒரு பாகுபாடு கூட பார்க்காம நமக்கு எல்லாருக்குமே கிடைக்கிறது டைம் தான். கேண்டில் மட்டும்தான் தன்னையே அழிச்சு மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்குது இல்ல. என்ன ஒரு நல்ல மனசு. பேச்சு மொழின்னு ஒண்ணுமே இந்த உலகத்துல இல்லைன்னா நம்ம இப்ப எல்லாருமே ஒரு சைகையில தான் எல்லாருக்குமே எல்லாமே பேசிட்டு இருப்போம். எல்லாம் கம்யூனிகேஷன் எல்லாம் ஒரு சைகையில தான் நடக்கும். நம்ம இப்போ இதே மாதிரி யாருமே பேசிட்டே இருக்க மாட்டோம். இல்ல எல்லாருமே ஒரு சைகையில தான் அப்படி பேசிட்டு இருப்போம். இல்ல பேச்சு மொழி ஒண்ணுமே மனிதர்கள் கண்டுபிடிக்கலைனா, மனிதர்களுக்கு பேச்சு மொழியே இல்லைனா. இத்துடன் இந்த வீடியோட விடைபெறுவது நான் உங்க சொந்த பேட்டரி வீடியோ. ஒரு அருமையான வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.